இதுதான் ஆன் ஆஃப் பட்டன். இது ஆன் பண்ணதும் மேனுவலில் இருக்கும். நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன், இப்போ மில்க் டீ போட போகிறோன்னா மில்க் டீன்ற ஆப்ஷனில் வச்சுக்கலாம். இவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்கும். இவ்வளோவில் இருந்துச்சுன்னா நம்ம பக்கத்துலேயே நிற்கணும். இல்லைன்னா கம்மி பண்ணி 130 வச்சுருந்தோம்னா பொங்கி வெளியே வராது. கிரேவி ஆப்ஷனில் அதுவே டெம்பரேச்சர் இருக்கும். அதே மாதிரி தோசைக்கல், ரொட்டி தோசை சுடுறதுக்கு. இது ஆயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. இது வந்து இட்லி அவிக்கிறதுக்கு. இந்த டைமர் வந்து நம்ம ஆன் பண்ணும்போதே டைமர் செட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இங்கே பக்கத்தில் இல்லை வேலை பார்க்க போகிறோன்னா இவ்வளோ நேரம் தான் இருக்கணும், இவ்வளோ நேரம் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு டைமர் செட் பண்ணிட்டு வச்சிட்டோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இப்போ ஆஃப் பண்ணிட்டோன்னா இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுவே ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ப்ளக்கை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ ஆன் பண்ணதும் கீக்கின்னு சவுண்டு கேட்கும். அப்போ வந்து இந்த எஸ்எஸ் பாத்திரத்தை வச்சாதான் இந்த சவுண்டு கேட்காம இருக்கும். ஈய பாத்திரம் ஏதாச்சும் வச்சா அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், ஹீட் ஆகவே ஆகாது.